ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தினா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த அம்மாவா சமையல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபின்னா வெண்டைக்காய் பொடி சாதம். இந்த வெண்டைக்காய் பொடி சாதம் பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காயும் வெங்காயத்துக்கு லைட்டாக வதங்கி வர டைமில் சைடில் இதுக்கு ஒரு பொடி அடிக்கணும். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து பொடி பண்ணி அந்த சாதம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்காக நீங்கள் ஒரு கூட்டோ ஒரு பொரியலோ எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இதில் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடைக்கு முடக்குன்னு இருக்கும். அதோட இந்த வெண்டைக்காய் சாஃப்டாக இருக்கும். இது கூட அந்த மசாலாலாம் போட்டுப்போம். எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது ஒரு லஞ்ச் பாக்ஸில் ஒரு 1 pot மீல் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி தான் இந்த ரெசிபி. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துருக்கேன். வெண்டைக்காய் பொடி சாதம் தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 1/4 கிலோ, வேக வச்ச சாதம் 1 கப்பு, தக்காளி 1 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், குழம்பு தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 4 கட்டு, கொத்தமல்லி சிறிதளவு, வரமிளகாய் 5-6 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்பு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெண்டைக்காய் சின்னதாக பொடிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெண்டைக்காய் நான் பார்வைக்காக கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வீட்டில் எப்போ போல் ரவுண்டாக கட் பண்ணால் கட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப மெலிசாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் திக்காக கட் பண்ண நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சாதத்தோட அந்த மசாலாலாம் சேர்த்து சாப்பிடணும், அந்த வெண்டைக்காய் கடிச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். எதுக்காக இதெல்லாம் பர்டிகுலராக நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் நம்ம சமையல் பண்ணும்போது கவனித்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த வெண்டைக்காவை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மென்று சாப்பிட்றதுக்கு அந்த வெண்டைக்காய் சைஸ் கட் பண்ணும்போதே கொஞ்சம் பெருசாக கட் பண்ண நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன். அதாவது ரொம்ப மெலிசாக பேப்பர் மாதிரி கட் பண்ணாமல் ஒரு சின்ன இந்த விரலில் ஒரு சின்ன இந்த சைஸ் இந்த மாதிரி பக்குவத்தில் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெண்டைக்காய் வேக வைக்கிறதுக்கு கடுகு தாளிப்பை போடுறேன். கடுகு தாளிப்பு போட்டு ஒரு 2 வரமிளகாவை அப்படி கையில் அப்படி பிச்சு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போடலாம். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, இது கூட கொஞ்சம் வெங்காயம், வெங்காயம் ஒரு 2 செகண்ட் லைட்டாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், தக்காளி போடலாம். அதை தாளிப்போட அந்த வெங்காயம் மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகுனா அது காஞ்ச மிளகாய் கருக ஆரம்பிச்சிடும். அதனால தான் பண்ணுறோம். அப்போ தக்காளி, இந்த தக்காளி போட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சள்தூள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இது மெனக்கெட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வெங்காயம் வதங்கணும், தக்காளி வதங்கணும், இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. இது கொஞ்சம் குழம்பு தூரம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது அந்த எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாக வந்துடும். இப்போ பாருங்கள், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வெங்காய தக்காளி முழுசாக இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கும்போதே அந்த வெண்டைக்காவை இறக்கி கொண்டு வரும். ஏன் இந்த மாதிரி நான் போடுறேங்கன்னா காரணம் இருக்குது. இந்த வெண்டைக்காய் அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து வெந்து வர டைமில் எல்லாமே ஒரே பக்குவத்தில் இருக்கும். அப்போ தான் அந்த ரைஸோடு சாப்பிடும்போது எல்லாம் மிக்ஸிங் பருவம் நல்லாயிருக்கும். அதான் ருசி வேறு எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் இருக்குல்ல, அந்த வெண்டைக்காய் பாருங்கள் இந்த பக்கத்தில். வெண்டைக்காய் காலையில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் ஒரு 100 கிராம் போடுவாங்க, தப்பு இல்லை. அந்த ரைஸோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அளவுகள் முன்ன பின்ன மாறும். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ இந்த வெண்டைக்காய் சைடில் வேகட்டும். அப்படியே வதக்காது. தண்ணி ஊற்றின அவசியம் இல்லை, தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சரியா? சைடில் இந்த அடுப்பு ஆன் பண்ணி இந்த பேனில் நம்ம என்ன பண்ணுறோம், பொடி ரெடி பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன். இந்த 4 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்படி இன்கேஸ் நம்ம கொஞ்சம் பண்ணியாச்சு அதிகமாக இருக்கிற பொடி என்ன பண்ணலாச்சுன்னா நீங்கள் வச்சு மறுநாள் கூட யூஸ் பண்ணலாம். இந்த இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் தவறு இல்லை. கடலைப்பருப்பு போட்டு நீங்கள் இட்லி பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், இதுக்கப்புறம் நல்ல கருவேப்பிலை தாராளமாக போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் மட்டும் லோவில் வறுத்து ஆரம்பிக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்பு
உளுத்தம் பருப்பும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் பக்கத்தில் வந்து அப்பப்போ கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு தான் கரெக்டாக இருக்கும். இது மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படி உட்காடுற மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி இருந்துன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தண்ணி தேவைப்பட்டால் ஒரு சின்ன ஒரு கால் தண்ணி வந்து கொஞ்சம் ரைட்டாக இருக்கும். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றினா என்ன வெண்டைக்காவே குசு குசு தன்மையுள்ள ஒரு காய். அந்த காய் தண்ணி ஊற்றி அதிகமாக குக் பண்ணும்போது என்னென்னா நேரம் ஆக அது பக்கம் மாற ஆரம்பிக்கும். நம்ம வந்து இந்த காய் எல்லாமே முழுசாக இருக்கணும். அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். சரியா? ஒரு மீடியம் ஃப்ளேமில் காய் வேகட்டும். சைடில் வந்து இதை வறுத்து பொடி பண்ணிடலாம். இந்த கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு வறுக்க இது மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கும். கரண்டே இன்னொரு பகுதியை அப்படி திருப்பி வச்சு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே நீங்கள் பண்ணினா உங்களுக்கு ரெடியாயிடும். இது பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு நல்லா கலர் மாறிடும். இதே ரெப்பிற்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன பிளேட்டில் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மாற்றியாச்சு. சைடில் இந்த வெண்டைக்காவை அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். வெண்டைக்காய் சைடில் ரெடி ஆகிடும். இதை வந்து பொடி பண்ணிடலாம். பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரைஸ் போட்டு டாஸ் பண்ணி எடுத்தால் ரெடி. இது பொடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 95% அளவு பொடி பண்ணிடணும். 5% மட்டும்தான் கொஞ்சம் குறை இருந்தாலும். ரொம்ப குறை இருந்தாலும் நல்லா இருக்காது. ரொம்ப பொடியானாலும் நல்லா இருக்காது. பொடியான பேர் இதில் போட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது அடைக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து வேகமாக சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அடைக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் குறை இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதனால் 90% அளவு பொடியாகணும்னு சொல்கிறேன். பொடி பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண போகிறது காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த பொடியை வந்து அரைச்சி இந்த பக்குவத்தில் நான் எப்படி சொன்னோம் அதே மாதிரி கொண்டுவோம். இதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் இங்கே பாருங்கள் எப்படி வெண்டைக்காய் நல்லா வதங்கியிருக்கா. அந்த வெங்காயம் தக்காளெல்லாம் முழுசாக தெரியுதுல்ல. இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரைஸை போடுறோம். இப்போ ரைஸை பொடியை ஃபஸ்ட்டு எதுவும் போடாது, வேக வச்ச சாதத்தை வந்து எந்த அளவுக்கு நமக்கு வேணும் இந்த சாதம் இதில் போடுறோம். நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வீட்டில் புண்ணி ரைஸ் இருந்தால் புண்ணி ரைஸ் யூஸ் பண்ணிடலாம். தேவையானது போட்டாச்சு. இதோட அப்படி பொடியை மேலே ஓட்டமாக அப்படி மேலே போட்டு அது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சும்மா சூப்பராகும். கொஞ்சம் வேணும் நல்லா நம்ம ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு பச்சை கருவேப்பிலை எல்லாம் போட்டு வீட்டில் எப்படி ஃப்ரைட் ரைஸ் கடையில் போனால் ஃப்ரைட் ரைஸ் எப்படி டாஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இதை டாஸ் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது ஏற்கனவே போட்டிருக்க அந்த குழம்புத்தூள், காரம், மஞ்சத்தூள், வெண்டைக்காய், அந்த காஞ்ச மிளகாய், இந்த பொடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சும்மா அருமையாக இருக்கும். இது கூட தொட்டுக்கு என்ன வேணும், எதுவுமே தேவையில்லை. அப்படின்னு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தயிர் பச்சடி, இந்த வெள்ளரிக்காய் பச்சடி, வெங்காய பச்சடி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சுடுசுல கொடுத்தா ஹோட்டலோட கிடைக்காது. வீட்டில் மட்டும்தான் இந்த ரெசிபி பண்ண முடியும். இந்த மதுமான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் ஹோட்டலில் கிடைக்காத காரணம் இருக்குது. இதெல்லாம் வந்து அப்பவும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி சாப்பிட்டா மட்டும்தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். அது விஷயம் வேறு இல்லை. இப்போ பிளேட்டில் மாத்திரமா ரெடி ஆகிடுச்சு. ஒரு எக்ஸலண்ட் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபியில் எப்படி பண்ணுறதா ஹோட்டல்லாம் போனால் கிடைக்காது. இதை வந்து கூட வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும் நல்லாயிருக்கும். சூப்பர் ரெசிபி.